நேத்து ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து என்டிஏல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மே 3ஆம் தேதி நடந்த அந்த நீட்ட நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு. அதுக்கு காரணம் சிபிஐல என்குயரி இருக்கு. பேப்பர் லீக் ஆன அந்த அலிகேஷன்ஸ்க்காக. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா தெரியல. ஏன்னா, சோசியல் மீடியாவோட அந்த பிரஷர் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த நீட் பிரஷர விட சோசியல் மீடியா பிரஷர் இருக்கு. இந்த வியூஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இது நடக்கலாம், அது நடக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்களா ஒண்ணு வந்து ஏதோ என்டிஏல வொர்க் பண்ற மாரி, இல்ல வந்து என்டிஏவோட அஃபிஷியல்ஸ் மாரி நெறைய பேரு ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன வந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு 4, 5 நாளா வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது மாரி பேப்பர் லீக் ஆயிருச்சு, மொத்தமா லீக் ஆயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. என்டிஏ வந்து திருப்பி எக்ஸாம் வைக்க போறாங்க. வைக்கிற எக்ஸாம் கஷ்டமா இருக்கும். அத விட கஷ்டமா இருக்கும். அப்படி அப்படியான்னு சொல்லி ஏன் பயப்படுத்துறீங்க? ஃபைனலா இதுலருந்து முடிக்கும்போது நான் ஒரு சொல்ற விஷயம் தான். திருப்பி எழுதணுமான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸா நெனச்சுட்டு, உங்க ஸ்ட்ராட்டஜி பிரிப்பேர் பண்ணிட்டு, அதுல வொர்க் பண்ணுங்க.